அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு சட்டசபையில ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறாங்க. இது பாராட்டக்குரியது. அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, தமிழ் தாய் வாழ்த்து முதலிடம் கொடுக்கணும். அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் முதல்ல தமிழ் தாய் வாழ்த்து தான் பாடணும். ஏதாவது அரசு பள்ளியிலும் சரி எல்லா இடத்துலையும் தமிழ் தாய் வாழ்த்து தான் பாடணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு சட்டசபையில ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். இது பார்த்தோன்னா திமுக சைட்லும் பார்த்தோன்னா ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க. இது முக்கியமான ஒண்ணு. இது கண்டிப்பா ஆதரவு தெரிவிச்சே ஆகணும் இல்லையா? சோ இது பண்ணியாச்சு. ஆனா இப்ப என்ன போடுறாங்கன்னா, விஜய் தான் என்ன பண்ணிருக்காரு, அதாவது டிவிக்கு அரசு தான் என்ன பண்ணிருக்குன்னா, இப்ப தமிழ் தாய் வாழ்த்துக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியால பரவிட்டு இருக்காங்க. இவங்க பாத்தீங்கன்னா இதுல யாருக்கு தெரிஞ்ச மாதிரி நடிக்கிறாங்களா இது தெரியாத மாதிரி நடிக்கிறாங்களான்னு சொல்லிட்டு சத்தியமா எனக்கு தெரியல. நான் யாரை குறிப்பிட்டு சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, திரு வன்னியரசு அவர்கள் என்னமோ முதலமைச்சர் பயங்கரமான தீர்மானத்தை போட்டிருக்காரு. அது பயங்கரமான தீர்மானம் தான். ஆனா முதல் முறை போட்டது யாரு? ரோஸ்ட் பிரேஸ் சப்ஸ்கிரைபர்களுக்கு வணக்கம். கடுமையான நெருக்கடியில தான் உங்களுக்கு தொடர்ந்து வீடியோ போட்டுட்டு இருக்கோன்று உங்களுக்கும் நல்லாவே தெரியும். நம்முடைய சேனல் வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பு கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த QR கோடு மூலமாக உங்களுடைய பங்களிப்பை நீங்க கொடுக்கலாம். நன்றி. முதல் முறையா யார் போட்ட தீர்மானம் கொண்டு வந்தது? 2022 முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா, தமிழ் தாய் வாழ்த்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், அதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் பாடணும்னு சொல்லிட்டு பாடினாரு, தீர்மானம் போட்டாரு. அது மட்டும் இல்லாம தமிழ் தாய் பாடும்போது அனைவரும் கட்டாயமாக எந்திரிச்சு தான் நிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை விட்டு இருந்தாரு. ஏன்பா அந்த வீடியோ போட்டு காமிச்சிருப்பா. தமிழ் தாய் வாழ்த்தை தமிழக அரசின் மாநில பாடலாக அறிவித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். தமிழ்தாய் வாழ்த்து பாடல் பாடும்போது இனி அனைவரும் கட்டாயம் எழுந்து நிற்க வேண்டும் என அரசாணை பிறப்பித்து முதலமைச்சர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். பாத்தீங்களா வீடியோவை? ஆனா இப்ப என்ன பண்றாங்க, திட்டமிட்டு விஜய் தான் இதை தொடங்கினாரு, விஜய் தான் பாருங்க தமிழ் மேல பற்று அவருக்கு அதிகமா இருக்கு, பாத்தீங்களா தமிழுக்கு எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறான்னு சொல்லிட்டு நிறைய பேர் பரப்பிட்டுறாங்க. ஆனா கூட பயணிச்ச வன்னியரசும் இந்த மாதிரி பேசுவான்றதை நான் சத்தியமா எதிர்பார்க்கல. எனக்கு சத்தியமா புரியல, வன்னியரசு ஏன் இப்படி டோட்டல் சேஞ்சா மாறினாரு? அதாவது சட்டசபையில ஒரு கெத்தா இருக்கணும். கெத்தா என்ன பண்றாரு, ஏதோ நிறைய விஷயங்கள் பேசியிருக்காப்புல. அதுக்கப்புறம் பார்த்தா போதை நிறுத்துங்கன்னு சொன்னாலும் விடாம என்ன பண்றாரு, சபாநாயகருக்கு முட்டு கொடுக்குறாரு. அது இப்ப அந்த வீடியோ போடுப்பா. நாம் இந்த சூழலில் நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு நிறைய நல்ல செய்தி நிறைய சொல்லிட்டீங்க, போதும். நிறைய பேருக்கு வாய்ப்பு அளிக்க வேண்டும். அமைச்சர் அவர்கள் பிரபாகரன் அவர்களே இதை தடுக்கலாமா? இல்ல, அந்த பேர் கொண்டவர் இல்ல மேதகு பேரவைத் தலைவர் பிரபாகர் அவர்கள் எதை எந்த நேரத்தில் சொல்ல வேண்டும், எதை எந்த நேரத்தில் சொல்ல வேண்டும் என்பதை பிரபாகர் நன்றாகவே அறிந்திருக்கிறார். மேதகு பேரவைத் தலைவர் அவர்களே, என்னுடைய உரைக்கு நீங்க தடை போடலாமா? சபாநாயகரை பாத்தீங்களா என்ன சொல்றாரு, மேதகு பிரபாகரனை நிறுத்தலாமா, அவங்களை நிறுத்தலாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இருந்தாலும் சபாநாயகர் போதும் 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 முடிஞ்சிச்சு, போதும் அப்புறம் பேசிக்கலாம் போதும்னு சொல்லிட்டு உட்காருன்ட்டாப்ல. இந்த அசிங்கம் தேவையா? ஏன் இது? அதாவது டோட்டல், அதாவது இவரெல்லாம் நான் எங்கேயோ நினைச்சிருந்தேன், பார்த்தா இப்படி இருப்பாருன்னு சொல்லிட்டு சத்தியமா நினைச்சு கூட பார்க்கல. வன்னியரசு மீதான ஒரு பற்று ஏங்க ரொம்ப பிடிக்கும். அந்த மனுஷன் தைரியமா எல்லாத்துக்கும் போராடக்கூடியவருக்கு அவர் ஒரு பதவிக்காக எந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து போறாரு பாருங்க. வெரி பேட். சத்தியமா சொல்றேன், இது ஒஸ்ட் பிஹேவியர் இது. அதே போல அமைச்சராயிட்டு என்ன பண்றாரு, அதாவது என்ன கடன் வாங்கலாம் ஆனா திரள் நிதி வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எப்போ வன்னியர் சொல்றாப்புல சொல்லி அடுத்த நாளே பாத்தீங்கன்னா நம்முடைய தொழில் திருமாவளவன் என்ன பண்றது தெரியுமா, இதையும் போட்டு வீடியோ காட்டுப்பா. காரைக்குடி மாவட்ட செயலாளர் ஜிபே மூலமாக எவ்வளவு 25,000 மொத்தம் எவ்வளவு தரீங்க? ஜிபே பண்ணிட்டீங்களா? பாத்தீங்களா என்ன பண்றாரு, ஜிபேல காசு அமிச்சிட்டாரா இல்லைன்னு செக் பண்றாப்புல. இது பேர் என்ன நிதி? இல்ல ஒருத்தங்க நம்ம குறை சொல்றேன்னா நம்ம எப்படி இருக்கிறோம், கரெக்டா இருக்கணும்ல. அதான் எனக்கே ஆச்சரியமா இருக்கு. நான் இவங்களுக்கு எதிர்மறையான கருத்துக்கள் வைக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன சத்தியமா நம்ப முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு மரியாதை வச்சிருந்தேன் விசிக தலைவர் மேலேயும் வன்னியரசு மேலேயும். ஆனா இப்படி தரம் தாழ்ந்து போவாங்க. அதாவது டிவிக்கே விர்ச்சுவல் வாரிசோட மோசமா எங்க படத்துக்கு விமர்சனம் கொடுக்குறாங்க வன்னியரசு.
இது என்னால் ஏற்றுக்கவே முடியல. படத்துக்கு வந்து படத்துல விமர்சனம் கொடுக்குறாரு, கேட்டால் வந்து அது அம்பேத்கர்லாம் வந்து அம்பேத்கர் அம்பேத்கரிசம் பற்றி நல்லா பேசியிருக்காரு விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ஜனநாயகன் படத்தை வந்து அதனால எல்லாரும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம்லாம் பண்ணுறாரு. நான் நினச்சி கூட பார்க்கல இந்த மாதிரி வந்து மாறுவாங்கன்னு சொல்லிட்டு. நான் உண்மையாகவே நான் கனவுளோட நினச்சி பார்க்கல இந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து போவாங்கன்னு சொல்லிட்டு. இப்படி இருக்கச்ச சட்டசபையில் வந்து பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு. அதாவது வேளாண் துறை அமைச்சர், முன்னாள் வேளாண் துறை அமைச்சர் பேசுறாப்புல, MRK பன்னீர்செல்வம் வந்து ஜாலியாக கலகலப்பாக வந்து கொண்டு போறாப்புல. அவர் பேசுறதுக்குலாம் ஒவ்வொரு பேச்சுக்கும் முதலமைச்சர் வந்து சிரிச்சு ஜாலியாக என்ஜாய் பண்றாப்புல. அதாவது ஒரு விவாதம் வந்து போயிட்டு இருக்கு. அதாவது நம்மளுடைய ரமேஷ் இருக்கார் பார்த்தீங்கன்னா, ரமேஷ் வந்து என்ன பண்றாரு, அதான் பன்னீர்செல்வம் வந்து சொல்லியிருப்பா போல, இந்த மாதிரி வந்து விவசாயிகள் நிறைய விவசாயிகள் இருக்கிறாங்க, இந்த மாதிரி நாங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம், விவசாயத்தை பத்தி எங்களுக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு ஜாலியாக பேசிட்டு இருக்கும் போது உன்னை எதிர்த்து வந்து டக்குன்னு வந்து யாரு நம்மளுடைய ரமேஷ் வந்து என்ன சொல்றாப்புல, இந்த மாதிரி விவசாயிகளை பத்திலாம் நீங்க பேசுனீங்க, ஆனா ஒரு விவசாயியை பத்தி நீங்க மறந்துட்டீங்க. அவர் யாருன்னா, அதாவது கரும்பு தோட்டத்துக்குள்ள கான்கிரீட் போட்டு நந்து வந்தவர், அவர் தெரியுமா உங்களுக்கு, அந்த விவசாயம் மறந்துட்டீங்களேன்னு சொல்லிட்டு ஒரு கலாச்சிருப்பாராமா. உடனடியா எந்திரிச்சு அதுக்கு பன்னீர்செல்வம் ஏஞ்சி வந்து இவரு இந்த அளவுக்கு கலாய்ப்பார் சொல்லிட்டு சத்தியமா நினைக்கவே இல்லைங்க. எந்திரிச்சு நம்ம சாமி அமைச்சர் இருக்கல, சாமி அமைச்சர் அவரு வந்து ஏதோ பேசணும்னு பேசுறாப்புல, கரெக்டா ரீல்ஸுக்கு தேவையான ஐட்டத்தை வந்து பேசுறாப்புல. ரீல்ஸுக்கு என்ன தேவையோ அந்த ரீல்ஸ் கட்ட பேசுறாப்புல, கரெக்டா அவன் கட் பண்ணி எடுத்து இது பண்றதுக்குன்னு சொல்லிட்டு இப்படி சட்டசபையிலே போட்டு வச்சிட்டாரு. இதுக்கு யாரு சிரிக்கிறான்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் சிரிக்கிறாப்புல, ஜாலியா என்ஜாய் பண்றது. பாருங்க அது வீடியோ பாருங்க. சாமி அமைச்சர் இந்து சாமி அமைச்சர் சாமி அவர்கள் அப்படி கரெக்டாக விடுறாரு. அது உண்மையே பொய்யான்னு தெரியல. ஆனால் இப்படி டெக்னிக்கல் அப்படி இந்த டெக்னிக்கலாக வச்சு நீங்கள் அடிச்சுட்டு வந்துருங்க, ரீல்ஸ் விடுறீங்க, சும்மா பிளாஸ்ட் பண்றாங்க. அடுத்தது இவரு போற போக்கில் வந்து என்னன்னு சொல்லிட்டு போயிட்டாரு, இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க சேமிப்பு கிடங்கு வந்து நீங்க கட்டவே இல்லை, நீங்க எதுவுமே பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரமேஷ் வந்து போற போக்கில் அடிச்சு விட்டா போல. ஏன்னா எதிர்த்து எதுவும் பேச மாட்டாங்க போல, இதுவும் தெரியாம பேசிட்டா போல. ஆனா ஆப்போசிட்ல முன்னாள் அமைச்சர் எந்திரிச்சு நின்று சும்மா தெளிவோட டேட்டாவோட நாங்க எத்தனை கட்டி இருக்கிறோன்றத விலாவரியா புட்டு வச்சிட்டாப்புல. அதான் என்ன சொல்றேன்னா, ஏதாச்சும் ஒன்று வாயை திறந்து சும்மா கலாய்க்கணும், ரீல்ஸ் கட் ஆகணும், ரீல்ஸ் கட் பண்ற அளவுக்கு கரெக்டா பேசிட்டு வந்து எஸ்கேப் ஆகிட்டு கலாய்ச்ச மாதிரி ஒரு பிளான் போய். ஏன்னா இவங்க என்ன பேசினாலும் இந்த டிவி டீம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபயர் விட்டு இது ரீல்ஸ் கட்ட ஒன்று போட்டு பார்த்தீங்களா பிளாஸ்ட் பண்ணிட்டோம் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்களா. ஸோ அதுக்காக அவங்களுக்கு தகுந்த மாதிரி இவங்க பேசுறாங்களாம். இப்படி இருக்கச்ச பார்த்தீங்கன்னா நம்மளுடைய யாரு நம்ம நல்ல ஒரு அமைச்சருங்க, அவர் பேரு CTR நிர்மல்குமார். அவரு எந்திரிச்சு என்ன பண்றாப்புல, நீங்க வந்து என்ன விவசாயத்துக்கு எல்லாம் பண்ணிட்ட மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க வந்து விவசாயி போராடுறதுக்கு அவங்க மேல கூண்டாஸ் போட்டிருக்கீங்க சொல்லிட்டு போற போகல அடிச்சு விட்டாப்புல. அது என்னன்னா, இந்த போன்ல பார்த்து இந்த ஃபேக் நியூஸ்லாம் பரவாங்க, வாட்ஸ்அப் செய்திகள், வாட்ஸ்அப் நியூஸ், இந்த சோசியல் மீடியால வரும் பார்த்து ஃபேக் நியூஸ், அதை வந்து என்ன பண்றாப்புல சட்டசபையில பேசிட்டாப்புல. உடனடியா அந்த சம்பந்தப்பட்ட அமைச்சர் ஏஞ்சி நின்று அவர் எந்த போராட்டம் தெரியாமல் பேசுறாரு. அது திருவண்ணாமலை சிப்காட்டில் எடுக்கும்போது நடந்த போராட்டம், அதை பற்றி அவர் பேசுறாரு. விவசாயிக்கு வந்து நெல் விலையை உயர்த்தி அந்த வயலை உயர்த்தி இது கேட்கவே இல்லை. அவருக்கு எந்த போராட்டம் என்னன்னு தெரியாம பேசுனாரு. அது வந்து திருவண்ணாமலையில சிப்காட்ல நடந்த தொழிலாளர் பிரச்சனைங்க. இந்த மாதிரி வந்து விவசாயிகள் வந்து திமுக ஆட்சியில போராட்டம் பண்ணி நெல்லுக்கு இது இல்லை, நீங்க கடன் இங்க கொடுக்கல, அது இல்லை இது இல்லைன்னு சொல்லிட்டு யாரும் கேள்வி கேட்டது இல்லைன்னு சொல்லிட்டு பக்காவா பதில் கொடுத்துட்டாப்புல. நான் கேட்குறேன், எதுக்கு இந்த வேலை, ஏன் இந்த வேலை, இது மாதிரி பேசுறதுனால என்ன கிடைக்க போகுது? அதாவது தயவுசெய்து சொல்றேன், நீங்க ஆப்போசிட்ல உட்காந்துன்னு சாதாரணமா நினைக்காதீங்க. எல்லாருக்கும் எல்லா விஷயங்களும் தெரிஞ்சு போய் உட்காந்துருக்காங்க. நீங்க இப்ப வந்துட்டு இவங்களை கலாய்க்கிறாங்களாம். எப்பா நீங்க கலாய்ச்சிங்கன்னா உங்களை அங்க இருக்கிறவங்க எல்லாமே ராகிங் பண்ணி விட்டுருவாங்க, பார்த்துக்கோங்க. அதே போல இந்த பர்டிகுலர் அமைச்சர் 2022ஆம் ஆண்டு பாத்தீங்கன்னா இந்த சேமிப்பு கிடங்கு இருக்கு பாத்தீங்களா, அந்த நெல் மூட்டை சேமிப்பு கிடங்கு, அதுக்கான தீர்மானத்தை நிறைவேற்றினாங்க. அந்த வீடியோவும் இப்ப நம்ம கிட்ட இருக்குது, பார்த்துக்கோங்க. இதெல்லாம் பாருங்க. முதலமைச்சருடைய அரசு பொறுப்பேற்ற பின்பு தமிழகத்திலே 103 இடங்களிலே திறந்தவெளி சேமிப்பு கிடங்கு இருப்பதை உணர்ந்து, இனிமேல் அந்த திறந்தவெளி சேமிப்பு கிடங்கெல்லாம் இருக்கக்கூடாது என்பதை உணர்த்தி, தமிழகத்திலே சுமார் 238 கோடி மதிப்பீட்டில் 2,86,350 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட மேற்கூரையுடன் கூடிய
20 நெல் சேமிப்பு கிடங்குகள் கட்ட அனுமதி ஆணை வழங்கி அந்த கிடங்குகள் கட்டும் பணி விரைந்து நடைபெற்று வருகின்றன. ஸோ இது தெரியாம அறியாம இஷ்டத்துக்கெல்லாம் பேசக்கூடாதுன்றத நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே போல பாத்தீங்கன்னா நம்மளுடைய நிதி அமைச்சர் திரு மரிய வில்சன், இந்த மாண்புமிகு நிதித்துறை அமைச்சர் மரிய வில்சன் அவர்கள் வந்து ஒரு திட்டம் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி போட்டார். கணக்கிலே எல்லாமே இஷ்டத்துக்கு ஒன்று போட்டார் பாருங்க. தாய் மாமன் சீர்னு சொல்லிட்டு ஒரு சவரன் செயின், காஞ்சிபுரம் பட்டு புடவெல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? ஒரு பட்ஜெட் ஒன்று போட்ட 842 கோடியில கொடுன்னு சொல்லிட்டு அந்த கணக்கு போட்டாலும் சரி வரல. அது தப்பா சொல்லிட்டாப்புல. அடுத்தது இன்னொன்னு பாத்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காருன்னா, அதாவது மூத்த குடிமகளுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து புனித பயணம் வந்து அனுப்புவாங்க. அதாவது அந்த பட்ஜெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 20 கோடி போட்டிருக்காங்க. 20 கோடியில் 2 லட்சம் பேர் போகலாமா? எதுக்கு? புனித பயணத்துக்கு. எப்படி 20 கோடியில் வந்து 2 லட்சம் பேர் போவாங்க? கணக்கு போட்டோன்னா 2 லட்சம் பேர் இன்ட்டு 20 கோடிக்கு போட்டால் அப்போ எவ்வளோ வருது பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு 800 ரூபாய் வச்சு இங்கேருந்து ராமேஸ்வரம் வந்து போயிட்டு வர முடியாது. இதுல வேற என்ன பண்றாங்க, அது புனித பயணத்துக்கு. அதாவது யாரு என்ன கணக்கு போடுறானுங்க எனக்கு ஒன்றும் புரியல. இஷ்டத்துக்கு எதனா ஒன்று போடு, 20 கோடி 20 கோடி 100 கோடி 50 கோடி. அதாவது கால்குலேட் பண்ண மாட்டாங்க. ஒருத்தருக்குன்னா இவ்வளவு ஒரு கணக்கு வழக்கு இருக்கணும் இல்லைங்க. சின்ன பசங்க மாதிரி எதனா டீச்சர்ஸ் நம்ம படிக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் அதை முடிச்சு கொடுன்னு சொன்னா நம்ம இஷ்டத்துக்கு எதனா எழுதி கொடுத்துறோம். பார்த்தா இந்த மாதிரி எழுதி கொடுத்துடுறது. எனக்கு இது சட்டசபையா, இது பட்ஜெட்டா இல்லை, நீங்க தாங்க சொல்லணும். நம்மளால சிரிப்பு தான் வருது. இப்பெல்லாம் கோவம் வர மாட்டேங்குது, சிரிப்பு வருது. அதாவது இந்த மாதிரி அமைச்சர்கள் பண்ற இந்த ஊர் உலகத்துல இப்படிலாம் பட்ஜெட் போடுவாங்களா? கணக்கு பார்க்கணும் இல்லைங்க. இப்போ ஒருத்தருக்கு இவ்வளவு செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? ஏன் மாண்புமிகு முதலமைச்சர் விஜய்க்கு இதெல்லாம் பார்க்க மாட்டாரா? சரி, இப்போ சோசியல் மீடியால பரவின்னு இருக்குது. இதெல்லாம் கூப்பிட்டு ஏங்க அவர் தப்பா சொல்லிட்டுறா போல, சரி இந்த இத்தனை கோடி வருதுங்கன்னு சொல்லிட்டு அதை மாத்தியாவது சொல்லணும்ல. அதாவது 3 மணி நேரம் இதுதான் படிச்சிருக்காப்புல. இன்னும் என்னென்ன திட்டங்கள் ஒன்னொன்னா வந்து கண்டுபிடிக்க போறாங்க, ஒன்னொன்னா ரிலீஸ் ஆக போது மாட்டுக்கு போறாங்க. ஒரே ட்ரால் மெட்டீரியல் ஆகிட்டு இருக்கிறாங்க. சரி, சட்டசபை நிகழ்ச்சி இப்படி போயிடுச்சுங்க. இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும், ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம தாவேக்கால ஒரு மாம்பாக்கம் நினைக்கிறேன், மாம்பாக்கம் ஊர்ல ஒரு வீரான்ற ஒரு பஞ்சாயத்து தலைவர், ஊராட்சி மன்ற தலைவர் லஞ்சம் வாங்கினான்றதுக்காக அவர் அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இதை வந்து நாங்கள் பெருமையாக வந்து நாங்கள் பேசினா, பார்த்தீங்களா லஞ்சம் வாங்கினவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு 15 நாள் ரிமாண்ட். உண்மையாக சொல்கிறேன், அது நாங்கள் பாராட்டத்துக்கு ஒரு விஷயம் இல்லையா? இப்போ நேத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு அறிக்கை வந்திருக்கு. என்னன்னு பார்த்தா, தாவேக முன்னாள் நிர்வாகியான வீராசாமி கடந்த மாதம் சாலை ஒப்பந்ததாரரிடம் 1,30,000 ரூபாய் லஞ்சம் பெற்றதாக சமூக வலைதளங்களில் வீடியோ வைரலான பின்பு கைது செய்யப்பட்டு 15 நாட்கள் சிறையில் இருந்தவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் வைரலான அந்த வீடியோவில் வீராசாமியிடமிருந்து லஞ்ச பணத்தை வாங்கிய அவரது மனைவி ஹேமாவதிக்கு தாவேக செங்கல்பட்டு மாவட்ட இணை செயலாளர் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. இப்போ அவரை கட்சி விட்டு தூக்கிட்டாங்க. அதை விட்டுருங்க. இப்போ யாருக்கு பதவி கொடுத்திருப்பாங்க பாத்தீங்கன்னா, அவங்களுடைய மனைவிக்கு பதவி கொடுத்திருக்கிறாங்க. சமமாற்றம் சூப்பர். அதாவது இவருக்கு ஒரு பதவி தூக்கிட்டாங்களாம், அவங்களுடைய மனைவிக்கு மாவட்ட பொறுப்பு கொடுத்துட்டாங்களாம். அதை எப்படி கொடுக்க முடியும்? அவங்க தான் கூட இருக்கிறாங்க, அவங்க தான் காசு வாங்குறாங்க. அந்த காசை ஏமா நீ வச்சுக்கமான்னு சொல்லிட்டு இவர் கொடுக்குறாரு, கையில வாங்குறாங்க. அது எப்படி வந்து இவங்க கிட்டே திருப்பி அந்த பதவி கொடுக்குறீங்கன்னா அப்போ வந்து அங்கிற ஊர் மக்கள் என்ன நினைப்பாங்க? எனக்கு புரியல. ஒருத்தர் தவறு செய்துட்டாரு, பச்சை மாட்டினார், வீடியோ ரெக்கார்டிங் கூட இருக்குது. இதுக்கு அரெஸ்ட் ஆகிட்டும் 5 நாள் ஜெயிலுன்ட்டு வந்துட்டாரு. இப்போ இவங்க மனைவிக்கு எப்படி கொடுப்பாங்க? எனக்கு தெரியலங்க. அது ஊர் அதாவது தமிழ்நாடு மக்கள் நம்ம முட்டாள் நினைச்சுட்டு இருக்காங்களா? சத்தியமா எனக்கு தெரியல. இல்ல புஷியானந்துக்கு தெரிஞ்சுதான், அவங்க யாருன்னு தெரிஞ்சுதான் வந்து பதவி கொடுத்தாரான்னு தெரியல. ஒருவேளை தெரிஞ்சு கொடுத்திருந்தா அது என்ன ஆகும்? சர்ச்சை வெடிக்குமா வெடிக்காதா? எனக்கு தெரியலங்க. இப்போ இந்த ஜனங்க வந்து ஓட்டு போட்டாங்க. சரி, வேலைச்சேரி தரமணி மக்கள் வந்து எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்க எல்லாம் சென்னையில் ஃபுல்லாகவே அவன் டிவிக்கு எதுன்னு வச்சுங்களேன், ஒரு 2 இடம் தவிர இந்த ஓட்டு போட்டாங்க. எதுக்கு ஓட்டு போட்டீங்க? விஜய் நல்லது பண்ணுவார், கண்டிப்பாக நல்லது பண்ணுவார் நம்மளுக்குன்றது ஓட்டு போட்டீங்க. அப்புறம் ஏன் வந்து ஓட்டு போட்டு தண்ணி நல்லா இல்லை, அது நல்லா இல்லை, இது நல்லா இல்லை, தண்ணி கருப்பாக வருது, நாற்று அடிக்குன்னு சொல்லிட்டு ஏன் போராட்டம் பண்ணிக்கிறீங்க? ஒய் ஆர் டூயிங் லைக் திஸ்? நான் கேட்குறேன். ஓட்டு போட்டிங்களே, எதுக்கு ஓட்டு போட்டீங்க? இப்போ அவர் க்யூட்டாகிறாரு, க்யூட்டான முதலமைச்சர் எதிர்த்தே நீங்கள் போராட்டம் பண்ணுறீங்கன்னா அவங்களெல்லாம் என்ன பண்ணலாம்? கைது தான் பண்ணவங்கள. இன்னும் எதுக்கு போராட்டம் பண்ணுறீங்க? தண்ணி குடிங்க, கருப்பாகுதுல சுடுக்கி வடிகட்டி குடி. விஜய் நினச்சினே குடி, அவர் சிரிப்பை பார்த்துனே குடி. எதுக்கு போராட்டம் பண்ணுகிறீங்க? ஓட்டு போட்டிங்களே.
நான் என்னத்த சொல்றது, நம்மளுக்கு கஷ்டமா இருக்குது பாருங்க. எந்த அளவுக்கு இந்த மக்கள் வந்து எந்த அளவுக்கு ஒரு சினிமா மோகத்தால எப்படி மாட்டினுக்கிறாங்க பாருங்க. எனக்கு சென்னையில பாருங்க இந்த தண்ணியை பாருங்க எவ்வளவு கேவலமாகுது பாருங்க. தண்ணியை பாருங்களேன். இது வந்து 1.5 வருஷமாவே இருக்கு. ஃபர்ஸ்ட் விட்டு விட்டு தான் வந்தது, மறுபடியும் இப்ப கண்டினியூஸாவே நாத்து அடிக்குது. அதுலதான் குழந்தைங்களும் குளிக்கிறாங்க, நிறைய பேருக்கு நோயும் வருது. சரி, இதை வச்சுதான் டிவி கேமல்லையும் ஓட்டு கேட்டு வந்தாங்க. பட் இப்போ வரைக்கும் இன்னும் சரியாகவே இல்லை. மறுபடியும் கால் நல்லா இருந்தது, இப்ப மறுபடியும் நாத்து அடிக்குது. எதை சொல்லி ஓட்டு வாங்கினாங்களாம், இங்க தண்ணி கருப்பா வருது இந்த சைட்ல. ஆனா அந்த டிஎம்கேல கூட வந்து உடனடியாக சரி பண்றாங்களாம், எல்லாமே கரெக்டா போயிடுச்சான். இவங்க என்ன பண்ணாங்க, நான் நிரந்தரமாவே நாங்க பண்ணி தந்துடுறேன்னு சொல்லிட்டு ஓட்டு கேட்டுக்கிறாங்க. ஓட்டு கேட்டுட்டு இப்போ ஒருத்தருக்கும் வந்து எட்டி பார்க்கலையா, தண்ணி தொடர்ந்து கருப்பா வந்திருக்குதான், ஒரே நாத்து அடிக்குதான். என்ன கொடுமை பாருங்க. இதெல்லாம் வந்து பார்க்கணும். ஓட்டு போட்டிங்களா, இப்போ சட்டசபையில் பாருங்க எப்படி தளபதி கியூட்டாக உட்காந்து சிரிச்சு பாருங்க. அதை பார்க்கணும், அதை பார்த்தாலே போதும் உங்களுக்கு. தண்ணிலாம் அசால்ட்டாக இறங்கணும், நல்லா குடிங்க, ஹாப்பியாக இருங்க, என்ஜாய் பண்ணுங்க. இது இப்படி இருக்கச்ச நம்மளுடைய தமிழ்நாட்டு ஜனங்களை நினச்சா ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குங்க. சத்தியமாக சொல்கிறேன், இக்கால இளைஞர்கள்லாம் வந்து ரொம்ப, அதாவது அப்துல் கலாம் வந்து கனவு காணுங்கள்னா இருப்பாரு பாருங்க. எந்த எப்படி சொல்றது, அசிங்கமாக இருக்கு நம்மளுக்கு. நான் வந்து ஐம் ப்ரௌடு தமிழியன் அப்படி சொல்றதுக்கு அசிங்கமா இருக்கு. ஏன்னா சினிமா மோகத்தால எந்த அளவுக்கு ஒரு இப்பா பாதி அவர் வந்து போராட்ட காலத்துல உங்களுக்கு தெரியல, பாட்டு பாடுவாப்புல, மியூசிக்கு எல்லாம் பண்ணுவாப்புல. அவர் படத்துல அவர் மட்டும் தான் பாடுவார், அந்த மாதிரி மியூசிக் டைரக்டர். அவர் வர்றான்னு சொல்லிட்டு வேலைச்சேரியில் வந்து ஒரு நிகழ்ச்சி பண்றான்னு சொல்லிட்டு இந்த ஃபீனிக்ஸ் மால்ல சொல்லிட்டாப்புல. அதுக்கு எத்தனை பேர் ஒரு லட்சக்கணக்கான பேர் உள்ள போயிட்டு அங்க மாட்டிக்கின்னு மூச்சு விடாம பெரிய பிரச்சனை ஆயிட்டு அவ்வளோ டிராபிக் ஆகி எனக்கு ரொம்ப இப்போ எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ பேர் போயிடறாங்கள. எனக்கு தெரிஞ்சு இப்பா பாதி அரசியலுக்கு வந்து அவரும் ஓட்டு போட்டு முதலமைச்சர் ஆக்கிடுவாங்க. உண்மையா சொல்றேன். இப்போ நம்ம எப்பாற்பட்ட ஒரு சமுதாயத்தில் நம்ம இருக்கிறோம். இதை பாருங்க, இதை பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும். பாருங்களேன் எப்படி கூட்டம் பாருங்க. கூட்டம் ஒருத்தர் கூட நகர முடியாத கூட்டம் இருந்துச்சு. எங்க பார்த்தாலும் கூட்டம் தான் இருந்துச்சு. சரி, அங்கன்னு கிளம்பலான்னு பார்த்தா கிளம்புற இடத்துலயும் கூட்டவங்க. அப்பாடா, லிட்டரலா 1 hour ஆச்சுங்க. இதுக்கெல்லாம் நம்ம என்ன இதெல்லாம் பார்க்குறோம்ல. இப்போ நீங்க பார்த்து தானே இருக்கீங்க எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டீங்களா. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பார்த்தோமா? சினிமாவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, வேற யாருக்குமே கொடுக்கல. இதுக்கப்புறம் என்ன, சினிமா நடிகர்கள் தான் ஓட்டு போட்டு முதலமைச்சராக போறாங்க போல. என்ன பண்றது, நம்ம வந்து தள்ளாச்சின்னு அழுவ வேண்டியது தான். அதே போல இது வரைக்கும் பாத்தீங்கன்னா சட்டசபையில எதிர்கட்சிகளால கிட்டத்தட்ட வந்து 728 வினாக்கள் வந்து கேட்டிருக்கிறாங்க. இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா வெறும் 172க்கு மட்டும் தான் பதில் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ புரியுதுங்களா? எதனா ஒன்று கேள்வி கேட்டா அது சம்மந்தம் இல்லாம பதில் சொல்லிட்டு போறது. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. அதாவது ஒரு பதில் கூட சொல்ல தெரியல, எதுக்கு 172 உடனே இவ்வளவு லேட் ஆகுது? இது நான் கேட்கல, அங்குள்ள சபாநாயகர் கேட்கிறார். 728 வினாக்கள் உடுக்குறியிட்ட வினாக்களாக அனுமதிக்கப்பட்டு அவற்றுக்கு உரிய விடைகளை பெறும் பொருட்டு சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. இதுவரை 172 வினாக்களுக்கான விடைகள் மட்டுமே வரப்பெற்றுள்ளன. 728 கேள்விகள் வந்து கேட்கப்பட்டிருக்கு. பட் ஆனால் 172க்கு மட்டும் தான் வருது. சம்பந்தப்பட்ட அதிகாரிகள், அமைச்சர்கள் உடனடியாக வந்து அதுக்கு வந்து ரிப்ளை கொடுக்கணும்னு சொல்லிட்டு போட்டிருக்காரு. பாருங்க எப்படி இருக்கிறாங்க பாருங்க. என்ன பண்றது, இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கணும். என்ன ஒண்ணு சும்மா வித்தியாசமான சட்டசபையா இருக்கு. என்ன பண்றது, கோமாளி கூட்டங்கள், என்ன பேசணும் பேச தெரியாம பேசுறது, இந்த கோமாளி கூட்டங்கள்லாம் பார்க்க வேண்டிய நம்ம கடமை. ஏன்னா நம்ம தானே முதலமைச்சர் ஆக்கி விட்டுருக்கோம். பாருங்க ஹாப்பியா இருக்கும்.